ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை எல்லாராலும் வாங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எம்ஆர்எஃப் ஷேரை பார்த்தீங்கன்னா 1,40,000 மேலே இருக்கும். அதை நம்மள எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்போ எல்லாராலையும் வாங்குற மாதிரி அந்த ஷேரோட ப்ரைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி அதிகமாகும். ஸோ அந்த லிக்விடிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அதை ரொம்ப அஃபோர்டபுள் ஆக்கிறதுக்காகவும் வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணக்கப்புறம் வந்து சில ஷேர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்கும், அண்டர் பெர்ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு 5% வரை அண்டர் பெர்ஃபார்மில் இருக்கும். ஆஃப்டர் ஏ பீரியட் 3 months 6 monthஸில் பார்த்தா அந்த ஷேர்ஸ் வந்து நல்லா கெயின் ஆகி ஒரு 10 to 19% வரைக்கும் அது கெயின் ஆகிருக்கும். அப்படி சில ஷேர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண உடனே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. சில ஷேர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப லாங்கராக வந்து வெயிட் பண்ணியிருக்கு. அது என்ன மாதிரியான ஷேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்ப்ளிட் பண்ண உடனே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஷேர்ஸ்லாம் வந்து ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், ஹெச்ஏஎல், ஸ்கேப்லர் இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் வந்து உடனே வந்து ஒரு நல்ல ஒரு ரைஸ் ஆகி திரும்ப ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இன்வெஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்கு. ஆனால் சில ஷேர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து அது ஏறாமலே அதே ஒரு ரேஞ்சிலே இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஐஆர்சிடிசி, ஐஆர்பி இன்ஃப்ரா, பஜாஜ் ஃபின்சர் இந்த ஷேர்லாம் வந்து ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுக்கல. பஜாஜ் ஃபின்சர் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ஸ்ப்ளிட்டிங் ஆனதுலேருந்து அந்த பழைய ஹைக்கு இன்னும் போகல. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதா. இது மாதிரி நிறையா ஷேர்ஸில் உள்ள ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங்க்கு அப்புறம் எவ்வளோ கேப்க்கு அப்புறம் வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து ஏறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத டைம் தான் நமக்கு சொல்லும். நீங்கள் இந்த ஷேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.